140 அடியில் கம்பீரமாக நிற்கிற முருகரை பார்க்க போகலாமா? இது மலேசியா சீரீஸ் டே 2. ஹாய் டியூட்ஸ், டைம் 12 ஆகிடுச்சு. கேக் கட்டிங்கோட என் ஹஸ்பண்ட் பர்த்டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இது என் ஃப்ரெண்டு தான் செஞ்சு கொடுத்தாங்க. எம்மி டெய்ல்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்களாம் ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. நான் 2 days முன்னாடியே கொரியர் போட்டு அவங்க கையிலேருந்து கேக் வாங்கிட்டேன். அவங்க பர்ஃபெக்டாக எல்லாமே க்ளீனாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க 2 daysக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நாங்கள் ஹாப்பியாக அந்த டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் பட்டு கேவ்ஸை ஜென்டிங் ஐலாண்டு தான் எங்களுக்கு பிளானில் இருக்குது. ஸோ அதனால் அவங்க காலையில் 10 o'clock ரெடியாக இருக்க சொன்னாங்க. 11 o'clock போல் பட்டு கேவ்ஸ் ரீச் பண்ணிட்டோம். வெளியிலேருந்து முருகனை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனால் நிறைய புறா இருந்துச்சு. அதாவது நம்ம இந்த படிக்கட்டு இருக்குல்ல, அது மேலே ஏறி போனால் தான் கோயில். அந்த கோயிலுக்கு வெளியே 140 அடியில் முருகர் சிலையை இவங்க வச்சுருக்காங்க. கீழே குட்டி குட்டி டெம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் எங்களுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் போகணுன்றதுனால நாங்கள் கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் படியேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே நிறைய புறாக்கள்லாம் இருந்துச்சு. என் பையன் இந்த புறாவை துரத்துறதுக்காகவே இறங்கி ஓடிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அது ஓடுறத பார்த்து அது பின்னாடியே நடந்துக்கிட்டே இருந்தான். அதே மாதிரி அங்கே நிறைய மங்கீஸும் இருந்துச்சு. ஸோ அனுப்பும் போதே சொல்லி தான் சொன்னாங்க, கையில் எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக பிடிங்கோன்ட்டு. ஸோ நாங்கள் பசங்களுக்கு சாக்லேட் கூட எதுவுமே கொடுக்கல. சரி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே அவனை ஏற்றிடலான்னு பார்த்தா அவன் என்னை விட்டு இறங்கவே இல்லை. மங்கி இருக்கவும் நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். ஸோ அந்த 360 படி என்னவோ இருந்துச்சு. ஃபுல்லாக நான் தூக்கிட்டு தான் ஏறினேன் அவனை. ஆனால் ஒரு வழியாக முருகரோட இதுவால் ஏறியாச்சு. அன்றைக்கி என் வீட்டுக்கார் பர்த்டேன்றதுனால பால் தயிர் அர்ச்சனை மட்டும் வாங்கிட்டு சாமிக்கு படைக்கலான்னு சொல்லி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 300 படியில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே முருகர் வெள்ளி தேவையான இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 60 படி மேலே ஏறினோன்னா வெறும் முருகருக்குன்னு ஒரு கோயில் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு போகிற பிளேஸ் தான் ஜென்டிங் ஐலாண்ட். இங்கே ஈவினிங் 6 வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்துட்டு வர்றதுக்கு. இந்த ஊர் மலேசியாவோட ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. மேலே ஏற இந்த ஊருக்கு நம்ம கேபிள் கார்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம். நாங்கள் கேபிள் கார் தான் எங்களுக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஒரு காரில் 6 to 8 மெம்பர்ஸ் வரைக்கும் அக்காமடேட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கான காரில் ஏறியாச்சு. ஆல்ரெடி நாங்கள் வர்க்கலா போனப்பவே கேபிள் காரில் போயிருக்கோம். பட் இது ஒரு லாங்கஸ்ட் கேபிள் கார்னு சொல்கிறாங்க. மேலே ஏறும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் மினிமமான ஸ்பீடில் தான் போச்சு. பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாகவும் இருந்துச்சு, லைட்டாக பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா கீழே ஃபுல்லாக ஒரே பள்ளம். ஆனால் இறங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப அட்வென்ச்சர். சர்ன்னு இறங்கிடுச்சு. காரில் மேலே வரவங்களுக்கு இதுதான் ரூட்டு. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூட் வச்சுருக்காங்க. இப்போ இந்த கோயில் தேடுறதுல இது ஒரு சைனீஸ் டெம்பிள் நினைக்கிறேன். இதுவும் நமக்கு இருக்குது. பட் நம்ம வரும்போது இதை பார்க்கலாம். போகும்போது ஃபஸ்ட்டு மேலே பார்த்துட்டு வரும்போது பார்க்கும்போது கிளைமேட் இன்னும் நல்லாயிருக்கும். வியூஸ் பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த சைனீஸ் டெம்பிள் காட்டினால அதுக்கான ஸ்டேஷன். எங்கேயுமே கேபிள் கார் நிற்காது. ரன்னிங்கில் தான் ஏறணும், ரன்னிங்லேயே தான் இறங்கணும். டோர் மட்டும் ஒரு 1 minute திறந்து வைப்பாங்க. இறங்குறவங்க இறங்குவாங்க, இல்லைன்னா இறங்க மாட்டாங்க. இப்போ நாம் போயிட்டுருக்க பிளேஸ் தான் ஜென்டிங் ஐலாண்ட். அது இந்த கேபிள் கார் இறங்குற இடமே ஒரு பெரிய மாலு. நம்ம ஆனால் வெளியில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்கும். அதாவது தீம் பார்க் மாதிரி
இன்டோர் தீம் பார்க்கும் இருக்குது, அவுட்டோர் தீம் பார்க்கும் இருக்குது. பட் நம்ம வெளியில் வந்து தான் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு டைம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் 1 day or 2 days ஸ்டே பண்ணிவிட்டு கூட வரலாம். ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து ரெசார்ட்கான பிளேஸ் தான் வந்து இந்த ஜென்டிங் ஐலாண்டு. கிளைமேட்டில் நல்லா 2 நாள் வந்து என்ஜாய் பண்ணோன்னா பண்ணலாம். பட் நாங்கள் வந்து போடலை. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து தீம் பார்க்கும் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த தீம் பார்க் போல். இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. அதனால் வந்து நாங்கள் வெறும் சுற்றி பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்களுக்கான பிளேஸ் வந்துடுச்சு. இதான் வந்து ஸ்கை அவென்யூ. இது வந்து வெளியில் வந்ததோடு அது ஒரு மால். இங்கே வந்து கேசினோ இருக்குது, இன்டோர் கேம்ஸ் இருக்குது, இன்டோர் தீம் பார்க் இருக்குது, வெளியில் அவுட்டோர் தீம் பார்க் இருக்குது. என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. மேஜராக நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக நல்லா லைட்டப்பாக சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலி எங்களுக்கு வெளியில் எப்படி போகிறதுனே தெரில. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய எக்ஸிட், நிறைய என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. எந்த சைடு போனாலும் அது மாலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரி நம்ம கீழே போயிட்டு அந்த தீம் பார்க்கையாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பார்த்தா நல்லா லைட் ஃபுல்லாக கலரப்பாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே லன்ச் டைம் வரும் வந்து அங்கே வந்து நாங்கள் சாட்டர்டேன்றதுனால அன்றைக்கி வெஜ்ஜு. ஸோ வந்து வெஜ்ஜு கிடைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேடி கண்டுபிடிச்சி ஒரு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் வெஜ்ஜில். அது மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எங்கள் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு பசங்களுக்கு மட்டும் மயிலும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பசிச்சதுன்னா கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் சரி அந்த மாலையே சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து ஈவினிங் நாங்கள் ரிட்டன் ஆகணும். வழி தெரியாமல் நம்ம வேறு எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டால் திரும்ப வர கஷ்டமாயிடும். அதனால் வந்து அந்த எஸ்கலேட்லேயே வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு இடத்த மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு நாங்கள் போனோம். ஒரு மால்குள்ளே இவ்வளோ பெரிய தீம் பார்க் கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து பார்த்தா இந்த மாதிரி அழகாக செட்டப் பண்ணி ஒரு எஸ்கலேட்டர் வச்சுருந்தாங்க. எதுக்கு இவ்வளோ செட்டப், அப்படி என்ன தான் இருக்குன்றது பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து போய் பார்த்தோம். ஏன்னா டைம் கொஞ்சம் இருந்துச்சு. சரி எதுக்கு இந்த ஒரு சைடு மட்டும் இவ்வளோ லைட்டப்பு, இவ்வளோ ஃப்ளவர்ஸு எதுக்குன்ட்டு பார்த்தோம். ஆனால் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கீழே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு சைனீஸ் செட்டப்பில் வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்டாலில் வந்து எல்லாமே வந்து இருக்கிற ஆக்சுவல் ப்ரைஸை விட எல்லாம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் டெக்கரேஷன் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஜப்பானில் அந்த ரோஸ் கலர் ஃப்ளவர் சொல்லுவாங்களே, ட்ரீ ஃப்ளவர், அந்த மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கெலாம் என்ட்ரி கொடுக்குற மாதிரி அழகாக கோல்டனில் வந்து ரெட் கார்பெட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நடந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உள்ளே போய் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அதுதான் வந்து இந்த மாலோட என்ட்ரி பாயிண்ட்டே. என்ட்ரியே வந்து இந்த மாலில் இந்த சைடு தான் ஆகணும். அதனால தான் இங்கே வந்து இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வரும்போது நல்லா வந்து கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் மேலேயே வந்துட்டோம். மேலே வந்துட்டால் வந்து ஸ்டார்பக்ஸ் இருந்துச்சு. நாங்கள் இது வரைக்கும் ஸ்டார்பக்ஸ் வந்து மோஸ்ட்டாக குடிக்கவே மாட்டோம். சரி அந்த ஊருக்கு வந்திருக்கோம், எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு 2 வந்து கோல்டு காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கான ஆர்டர் வந்து வந்துடுச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது வந்து ட்ரை பண்ணுறதுனால இல்லை பேர்லாம் எழுதியிருக்கவும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு குடிச்சு பார்த்தோம். ரெண்டுமே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன், அவர் வந்து நார்மல் காஃபி ஃப்ளேவர் வாங்கியிருந்தாங்க. ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டைம் ஒரு 4:30 ஆகிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் வந்து கீழே இறங்க வந்து டைம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா போகிற வழியில் இந்த சைனீஸ் டெம்பிள் வேறு பார்க்கணும். ஸோ இப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். அதாவது பார்த்தா நிறைய பேர் வந்து கிளம்பிட்டே இருந்தாங்க. ஸோ எங்களுக்கான கேபிள் காரும் வந்து வந்துடுச்சு. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பார்க்குறதுக்கும் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு வெளிலேருந்து பார்க்க. ஏன்னா இறங்க தான் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் டைம் இல்லாததுனால. இருக்கிறதே மலைக்கு மேலே, அதுக்கு மேலே எல்லாமே வந்து ஹைட் பில்டிங்கில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்க வேண்டிய டெம்பிள் வந்துடுச்சு. இங்கேருந்து பார்த்தாலே வந்து அந்த டெம்பிள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம கீழே போனோம், பட் இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் அவங்க வந்து எல்லா சைடும் வந்து எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பெரிய வந்து கஷ்டமாக தெரியல இறங்கி ஏறுறது. இது வந்து வேணும்னா நம்ம உள்ளேயும் போய் பார்க்கலாம். பட் நாங்கள் வந்து வெளியிலேருந்தே பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய புத்தா ஒன்று இருந்துச்சு. நாங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து சைனீஸ் மாடல்லே இருந்துச்சு அந்த டெம்பிள். நடுவில் ஏதோ வந்து கட்டிட்டு வேறு அங்கே இருக்காங்க. ஸோ வந்து அங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பாயிண்ட் போட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் புத்தாவை பார்க்க போயிட்டோம்.
புத்தாக்கு வந்து நம்ம வந்து வேண்டணும்னா அங்கே வந்து ஊதுபத்தி வச்சுருக்காங்க, ஃப்ரீ தான். எவ்வளோ வேணாலும் எடுத்து வந்து நம்ம வந்து சாமிக்கு ஏற்றிக்கலாம், ஏற்றி ப்ரே பண்ணிக்கலாம், மெடிடேஷன் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் அங்கே ப்ளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு 2 ஊதுபத்தி ஏற்றிட்டு கொஞ்சம் சாமிக்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிட்டாச்சு. அப்புறம் எல்லா பிளேஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரைட் சைடு வந்தோம். ஃபுல்லாக வந்து அந்த பள்ளத்துலேயே வந்து அழகாக அந்த மவுண்டனுடைய வியூஸு, அதுக்கப்புறம் அந்த கார் போகிற பாதை எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே வந்து நம்ம ஊரில் ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்திருக்க ஒரு ஃபீலு. பார்க்க அப்படியே தான் இருந்துச்சு. ஏதோ நம்ம ஊரில் வந்து ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை வந்து வாகமனோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸ் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5:30 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் திரும்ப. மேலேருந்து இப்போ கீழே இறங்குறது தான் இருக்கிறதுலே வந்து அட்வென்ச்சர். ஏன்னா வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்கிருச்சு கீழே. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எது பார்த்தாலே தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக போகிறது அப்படியே வந்து லோவில் இறங்கும், அவ்வளோ பள்ளமாக வேறு இருந்துச்சு கீழே. இதால் வந்து இதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒன் டைம் ஒரு அனுபவம் தான். எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என் சின்ன பையன் சும்மா சிரிச்சுட்டே இருந்தான். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது மேலே கேபிள் கார் ஏறுது இல்லை, அது ஒன்று கிராஸ் பண்ண அவனுக்கு வந்து ஒரே சிரிப்பு. ஃபைனலாக இன்றைக்கான டே சூப்பராக முடிஞ்சுது. அப்புறம் கீழே வந்து கீழேயும் மாலு ஃபுல்லாக வந்து சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டால் அந்த கடைலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதோட எங்களுடைய டே முடிஞ்சுது. இதோட எங்களை வந்து ரூமில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. டின்னர் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ டே 3 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.